இருமுனை கத்தி. இங்க இருக்கிற விவசாயிட்ட பேசினா அங்க இருக்கிற விவசாயி அடிப்பாங்க, அங்க இருக்கிற விவசாயி பேச இங்க இருக்கிற விவசாயி அடிப்பாங்க. நாம் இன்னும் நம்மளுக்குள்ள உட்கார்ந்து பேசி பற்றி தீர்த்துக்கிற பழக்கத்தை நம்ம வளர்த்துக்கல. அதனால நம்மளையே எதிரிகள் ஆக்கி விட்டு நம்மளையே மோத விட்டு இங்க இருக்கக்கூடிய அதிகாரியா திட்டத்தை செயல்படுத்தவே மாட்டேங்கிறான். ஆனா கர்நாடகாவில் போய் பாருங்க, இங்க நீர்வளத்துறைக்கு ஒதுக்கிற தொகை வருஷத்துக்கு வெறும் 5300 கோடி. கர்நாடகாவில் கடந்த 40 வருஷமாக நீராதார திட்டங்களை நம்ம அவினாசி அத்திக்கடவு திட்டம் போன்று, காவிரி வைகை குண்டாறு போன்று, சேலத்துல 100 ஏரிகள் இருக்கிற திட்டத்தை போன்று ஒவ்வொரு வருஷமும் வருஷத்துக்கு 20000 கோடி ஒதுக்குறாங்க. உபரி நீரை கொண்டு போய் நாடு முறை விவசாயம் பண்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க அதிகாரிங்க, ஐயா உன் தண்ணி எடுத்துட்டு போறக்காக கோரிக்கை வைக்கிறான்னு சொல்லி நம்ம விவசாயிகளை பிரித்தாள்கிறார்கள். பாண்டியாறு பொன்னமுலா திட்டம் 75 ஆண்டுகள் கோரிக்கை கேரளாவோடு பேசி தீர்க்க முடிந்ததா? ஆனைமலையார் நல்லாறு திட்டம் அதுவும் காமராஜர் காலத்தில் கோரிக்கை இருக்கிறது, அதையாவது கேரளாவோட பேசி நிறைவேற்றினார்களா? ஆக இவர்கள் தமிழ்நாட்டில் தண்ணி மழை பெய்யுது, அணைகளுக்கு தண்ணி வருது, ஆனா எல்லாத்தையும் கடலுக்கு அனுப்புவதில் இவர்கள் குறியாக இருக்கிறார்கள். ஆக எங்கெல்லாம் காவிரியில மேட்டூர் டேம்ல இருந்து கொள்ளிடம் வரைக்கும் 11 இடங்களில் உபரி நீர் இருக்கிறது, அதை எடுத்து வறண்ட பகுதிகளுக்கு திருப்ப வேண்டும் என தொடர்ச்சியாக இங்க இருக்கிற எல்லாருமே பேசிட்டு இருக்கிறோம். அதிகாரத்தில் இருக்கிற ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சொல்கிறாங்க, ஆனால் இவர்கள் அதை நிறைவேற்றுவதற்கு தயாராக கிடையாது. அவினாசி அத்திக்கடவுல 2வது நிறைவேற்ற சொல்றோம், உடனே